ஹலோ கைஸ், வெல்கம் டு த கௌசி லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நீட் வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். தென் நெக்ஸ்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தென் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அந்த பிரியாணி மசாலா, லைட்டாக மஞ்சள்தூள் இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் எடுத்து சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் எல்லா சிக்கனுமே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த டம்ளரில் எடுத்திருக்கேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 டம்ளர் எடுத்திருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அரிசியை போட்டாச்சு தண்ணி கொதிச்ச உடனே. ஸோ இப்போது மெதுவாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டுறணும். 3 விசில் விட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, மாதுளப்பழம்லாம் போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு இது சிக்கன் கிரேவி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.